சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் சரிவு. 1 கிராம் 13,220 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,05,760 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிலோ 2,35,000 ரூபாய்க்கு விற்பனை. இடுக்கி, கோழிக்கோடு, பத்தனம்திட்டா உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை. எஞ்சிய கேரள மாநிலங்கள் முழுவதும் இன்று ஆரஞ்சு அலர்ட். தொடர் மழை காரணமாக இடுக்கி மாவட்டத்தில் உள்ள கல்லார்குட்டி அணை திறப்பு. அணையின் 5 மதகுகள் வழியேயும் திறக்கப்படும் தண்ணீரால் மக்களுக்கு எச்சரிக்கை. கேரள மாநிலம் இடுக்கி அருகே அடூர் மலைப்பகுதியில் நிலச்சரிவு. நிலச்சரிவில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழப்பு. இடுக்கியில் முகாமிட்டுள்ள அரக்கோணத்திலிருந்து சென்ற 34 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு படை. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீட்பு பணிகள் தீவிரம். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் உள்ள பம்பா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ரன்னி நகர சாலைகளில் இடுப்பளவு நீர் ஆறு போல ஓடுவதால் மக்கள் அவதி. அசாம் மாநிலம் முழுவதும் கொட்டித்திருக்கும் கனமழை. இடைவிடாத மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு. அசாமில் வெள்ளப்பெருக்கால் பலியானோர் எண்ணிக்கை 80ஆக உயர்வு. வெள்ளத்தால் 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு கடுமையான பாதிப்பு. குஜராத் மாநிலத்தில் அவுரங்கா ஆற்றில் நீடிக்கும் கடும் வெள்ளப்பெருக்கு. தண்ணீர் சூழ்ந்த வல்சத் பகுதி மக்களை மீட்கும் பணி தொடர்கிறது. ஆகஸ்ட், செப்டம்பரில் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாகவே இருக்கும். தென்மேற்கு பருவமழை காலத்தின் 2ஆம் பாதியில் எல் நினோ தாக்கம் தொடர்வதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜம்மு காஷ்மீர் ராம்பன் மலைப்பகுதியை சூழ்ந்த மேக கூட்டம். பனிமூட்டத்தால் அதிகரித்த குளிர். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரியில் மழை தொடரும். சென்னை நகரத்தில் ஆகஸ்ட் மாதம் மழை பொழிவு வழக்கத்தை விட கூடுதலாக இருக்கும். பகல் நேர வெப்பமும் அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைப்பு. 2 மாதங்களில் இருமுறை விலை குறைந்ததால் சென்னையில் ஒரு சிலிண்டர் 2,906 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் மாற்றமின்றி தொடரும் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விலை. வீட்டு சமையல் சிலிண்டர் விலை 957 ரூபாய் 50 காசுகளாக தொடர்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைமுறையில் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிக்கும் பணி இன்று தொடக்கம். அடையாள அட்டையுடன் வருபவர்களிடமே விவரங்களை அளிக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தல். அணைகளில் நீர் இருப்பு, மழை குறைவு குறித்து முதல்வர் விஜய் தலைமையில் ஆய்வு.
தடையில்லா குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு 340 கோடி ரூபாய் ஒதுக்கி உத்தரவு. தமிழகத்தில் வலுக்கு மேகதாது அணைக்கான எதிர்ப்பு. காவிரியிலிருந்து உரிய தண்ணீர் திறக்க வழிவகை செய்ய விவசாயிகள் கோரிக்கை. தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாத சூழல் உள்ளதாக கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் மீண்டும் திட்டவட்டம். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வோம் என்றும் பேட்டி. முதல்வர் விஜய் தற்போதைக்கு கர்நாடகா வரவேண்டாம் என அம்மாநில முதல்வர் DK சிவக்குமார் வேண்டுகோள். பதற்றமான சூழல் நிலவுவதால் உரிய நேரம் வரும்போது சந்திக்கலாம் என்றும் யோசனை. Discuss various issues. We have accepted that. So on 3rd we fixed the date. I could see that the atmosphere is not right at this point of time. So I am appealing him that let us postpone the visit for some time because we should have a very cordial atmosphere. மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினோம். பொறுப்பான முதல்வராக இல்லாமல் விஜய் விதண்டவாதமாக நடந்து கொள்வதாக எடப்பாடி K பழனிசாமி விமர்சனம். மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் தாவேக அரசுக்கு என்ன தயக்கம், ஏன் ஈகோ என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. கர்நாடக முதல்வரை சந்திப்பதில் கூட வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தயக்கம் அரசுக்கு? இதுல என்ன ஈகோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது பொது பிரச்சனை. எல்லாரும் சேர்ந்து அணுகுமுறை இருந்தாதான் அது நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. காவிரி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க சபாநாயகரிடம் அனுமதி கோரியுள்ளோம். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு பேட்டி. மேகதாது விவகாரத்தில் அனைத்து தரப்பு கருத்துக்களையும் முதல்வர் விஜய் கேட்டு வருகிறார். முதல்வர் தலைமையில் நடந்த ஆலோசனைக்கு பிறகு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக பாஜக போராட்டம். கிருஷ்ணராஜ சாகர் அணையை முற்றுகையிட முயற்சித்த முன்னாள் முதல்வர் எடியூரப்பா, CT ரவி உள்ளிட்டோர் கைது. ஐந்து தொகுதி இடைத்தேர்தல்களுக்கு விதிக்கப்பட்ட தடை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் இதுவரை 4,68,000 பேர் நாய்க்கடியால் பாதிப்பு. 24 பேர் ராபிஸ் பாதிப்பால் உயிரிழந்திருப்பதாகவும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவல். முட்டை பண்ணை கொள்முதல் விலை 30 காசுகள் குறைந்து ₹5.70 நிர்ணயம். 8 நாட்களில் ₹1.10 சரிவு. மத்திய அரசு கண் துடைப்பு சட்டங்களை நிறைவேற்றுவதாக காங்கிரஸ் விமர்சனம். ஒடிஷாவில் முதுநிலை மருத்துவ தேர்வு வினாத்தாள் கசிவை குறிப்பிட்டு ஜெய்ராம் ரமேஷ் கண்டனம். நீட் முறைகேடு எதிர்ப்பு போராட்டத்தின் போது பிரதமர் மோடியை குறித்து தவறான கருத்துக்களை தெரிவித்ததாக 25 வயது பெண் மீது வழக்கு பதிவு. இளைஞர்களை விட்டுவிட்டு குற்ற பின்னணி கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது கவனம் செலுத்தும்படி கூறிய கரப்பான் ஜனதா கட்சி. டெல்லி மாணாக்கர் போராட்டத்தில் நானும் எனது தாயும் இழிவுபடுத்தப்பட்டதாக பிரதமர் மோடி வேதனை. தரக்குறைவாக பேசி இழிவுபடுத்தியவர்களை மன்னிப்பதாகவும் இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பிரதமர் பேச்சு. மாணவர்கள் தாக்கப்பட்டதற்கு பிரதமரிடம் மன்னிப்பு கோரப்படும் நிலையில் அவர் மாணவர்களை மன்னித்ததாக கூறுகிறார். பிரதமரின் வீடியோ உரை குறித்து காங்கிரஸ் கட்சி விமர்சனம்.
ஜம்மு காஷ்மீரின் குல்காம் பகுதியில் பயங்கரவாத தாக்குதல், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 2 உயிரிழந்த பரிதாபம். டெல்லியில் 2020 நடந்த கலவர வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் கவுன்சிலர் ஜாகிர் உசைனுக்கு ஆயுள் சிறை. ஐபி அதிகாரி அங்கிஷ் சர்மா கொலை வழக்கில் டெல்லி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. தேசிய கடல்சார் ஆய்வு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஆழ்கடலில் எரிபொருள் கண்டெடுக்கும் இத்திட்டத்திற்கு 84,084 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சிறப்பாக பணியாற்றிய காவல் அதிகாரிகளுக்கு விருதுகள். 665 காவல் அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்கினார் முதல்வர் விஜய். முதலமைச்சர் அவர்களை அரும் பணியாற்றியவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காவல் விருது விழாவில் அண்ணா, காந்தி பதக்கங்களை முதல்வர் விஜய் இருட்டடிப்பு செய்ததாக திமுக குற்றச்சாட்டு. மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கத்திற்கு வானளாவிய பேனர்கள் வைக்கப்பட்டதாகவும் விமர்சனம். டாஸ்மாக் நிறுவன முறைகேடு வழக்கில் கரூரைச் சேர்ந்த 2 கைது. அண்மையில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய நிலையில் நடவடிக்கை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. எதற்காக மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும்? எதற்காக ஓடி ஒளிய வேண்டும்? செந்தில் பாலாஜி மீது அமைச்சர் நிர்மல்குமார் கடும் விமர்சனம். செந்தில் பாலாஜி கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட ஒன்னும் கோர்ட்ல மதியம் பெயிலுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி ஆள் அப்ஸ்காண்ட். இது தேவையா? இவ்வளவு பயம் தேவையா? இதுக்கு மக்கள் காசு எதுக்கு கொள்ளையடிக்கணும்? இதுக்கு எதுக்கு பயந்து தெரு தெருவா ஓடணும்? ஆவின் பால் விநியோகத்தில் பொதுமக்களின் உடல் நலனுடன் விளையாடும் வகையில் முறைகேடுகள் நடைபெறுகின்றன. உயர்மட்ட குழு அமைத்து அரசு விசாரணை நடத்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். காமன்வெல்த் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 10 பேர் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். வெள்ளி உறுதியான நிலையில் தங்கத்தை குறிவைக்கும் வீரர் வீராங்கனைகள். காமன்வெல்த் போட்டிகளில் மேலும் 2 தங்கப் பதக்கங்களை வென்றது இந்தியா. ஜூடோவில் அஸ்மிதா, ஹர்ஷிங் ஆகியோர் தங்கம் வென்று வரலாறு படைத்தனர். காமன்வெல்த் போட்டிகளில் ஒரே நாளில் தலா 2 தங்கம், வெள்ளி, வெண்கலம் என 6 பதக்கங்களை வென்ற இந்தியா மொத்தம் 23 பதக்கங்களுடன் 10வது இடம். கடும் எதிர்ப்பு காரணமாக தனியார் முதலீட்டு திட்டத்தை கைவிட்டது சர்வதேச கால்பந்து சம்மேளனம். ஐரோப்பிய கால்பந்து சம்மேளனம் போர்க்கொடி உயர்த்திய நிலையில் முடிவை மாற்றினார் ஃபிஃபா தலைவர் இன்ஃபான்டினோ. சீன ராணுவம் தோற்றுவிக்கப்பட்டு 99வது ஆண்டு விழா கொண்டாட்டம். ஜியாங்சி நகரத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையான மோதலை 250% வரி விதிப்பு மிரட்டல் மூலமே தடுத்து நிறுத்தினேன். போரில் 11 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் சர்ச்சை பேச்சு. அமெரிக்க வான் பாதுகாப்புடன் சென்ற 2 எண்ணெய் கப்பல்களை ஈரான் தாக்கியதாக தகவல். ஈரானின் திடீர் நடவடிக்கையால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் பதற்றம் மேலும் அதிகரிப்பு.
வெளிநாட்டு மாணவர்கள் படிப்புக்கு பிறகு பணிபுரிய 95 லட்சம் ரூபாய் விசா கட்டணம் விதிக்க ட்ரம்ப் நிர்வாகம் திட்டம். அமெரிக்காவின் விசா கட்டண உயர்வு திட்டத்தால் இந்திய மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட வாய்ப்பு. பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கு வங்கம் திரும்பினார் வங்கதேச எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரீன். 2007 இஸ்லாமிய அமைப்புகளின் போராட்டத்தை தொடர்ந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் மீண்டும் கொல்கத்தா வந்தார்.